ஸோ இது தமிழ்நாடு திருச்சி எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு www.hindisabatrichy.comல உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்காங்க எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸு. இது அதர் தென் சென்னை சிட்டிக்கானது. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக நெட்லேயே வந்து தமிழில் க்ளீனாக கொடுத்துருக்காங்க. என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு எல்லாமே கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் டேட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ எக்ஸாம் டேட்ஸ் கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அதே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஷீட்டோடைய ஃபஸ்ட்டு பேஜும் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து பிராத்மிக்லேருந்து பிரவேசிக்கா வரைக்கும் இப்போ அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஹையர் எக்ஸாம்ஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். ஸோ இது வந்து இப்போது பிரவேசிக்கா வரைக்குமான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள். ஸோ பரீட்சை தேர்வு நடைபெறும் நாள், நேரம், ஸோ அதுக்கப்புறம் ஆரம்ப தேர்வு, அதுக்கப்புறம் பிரவேசிக்கா தேர்வு, இது எல்லாத்துக்கான எக்ஸாம் நடக்கிற டேட் அண்ட் டைமிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அதனுடைய ஃபர்ஸ்ட் பேஜும் இங்கே கீழே லிங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே நான் உங்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்திருக்கேன். ஸோ அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அதை உங்களுக்கு என்ன எப்படி ஃபில் பண்ணுன்றது நான் இப்போ சொல்கிறேன். ஸோ அண்ட் தென் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் ஆன் February 2021 எக்ஸாம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பரீட்சை தேர்வு பிரச்சாரகர்கள் மற்றும் மாணவர்கள் கவனத்திற்குன்னு ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவுமே நான் உங்களுக்கு வந்து பிரிண்ட் எடுத்திருக்கேன். ஸோ அதை வச்சே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு க்ளீனாக டீட்டெயில்ஸ் வந்து புரியும். சரியா? ஸோ இது வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு எதுவுமே வந்து பிடிஎஃப்ஓ இல்லை வாட்ஸ்அப்லையோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பேஜ் வந்ததுன்னா அதை தயவுசெய்து நீங்கள் பிரிண்ட் எடுக்காதீங்க. ஸோ நீங்கள் இந்த வெப்சைட் நான் இப்போ சொன்னேன் இல்லையா, மேலே டாப்பில் பாருங்கள், www.hindisabatrichy.com நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அந்த வெப்சைட்குள்ளே உள்ளே போனீங்கனாலே இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆன உடனே கீழே இங்கே பாருங்கள், பிராத்மிக், மத்தியமா, அந்த பேப்பர்ஸ் வைஸ் வந்து உங்களுக்கு லிங்க் வந்து ப்ளூ வயலட் கலரில் தெரியுது இல்லையா, ப்ளூ கலரில் தெரியுதா? ஸோ அந்த இதில் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு எக்ஸாம் நீங்கள் இப்போ பிராத்மிக் போகிறீங்கன்னா பிராத்மிக்கில் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான ஃபஸ்ட்டு பேஜ் வரும். மத்தியமா கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான ஃபஸ்ட்டு பேஜ் வரும். ஓகேவா? ஸோ இப்போ நான் பிராத்மிக் வந்து உங்களுக்கு கிளிக் பண்ணுறேன். ஸோ பிராத்மிக் கிளிக் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பேஜ் இங்கே கேட்குது பாருங்கள், டவுன்லோட் ஃபைல் ஆர் ஓப்பன் இட். நீங்கள் உங்களுக்கு பிரிண்ட் எடுக்க போகிறீங்கன்னா டவுன்லோடுன்னு கொடுத்துட்டு டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ டவுன்லோட் ஆகிடும். அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். இது வந்து நான் ஜஸ்ட் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்கும்னு. ஸோ இப்படி தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். இப்படி கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் வந்துடும். டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் மாடல் எப்படி வரும்னு சொல்லிட்டு. ஸோ அதையுமே நம்ம பார்த்துடலாம். ஸோ ஓப்பன் ஆயிடுச்சு பிராத்தமிக் பிடிஎஃப் ஃபைல். ஸோ இது தாங்க ஃபஸ்ட்டு பேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே பாருங்கள். ஸோ தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா கொடுத்துட்டாங்க. திருச்சி பிராத்மிக் ஆன்சர் புக் ஃபஸ்ட்டு பேஜ். இது தான் நீங்கள் ஆன்சர் எழுதுறீங்க இல்லையா, A4 ஷீட்டில் ஆன்சர் எழுதிட்ட பிறகு அந்த ஆன்சர் ஷீட்டுக்கு ஃபஸ்ட்டு பேஜாக இதை நீங்கள் அட்டாச் பண்ணணும். 100%. இதை அட்டாச் பண்ணலைன்னா நீங்கள் அந்த ஆன்சர் ஷீட்லேயே உங்களோட பேர், ரோல் நம்பர் எழுதி சென்ட் பண்ணிங்கன்னா அதை வேலிட் பண்ண மாட்டாங்க. இந்த பிரிண்ட் அவுட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு பேஜில் கண்டிப்பாக வைக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். அதை மறந்துடாதீங்க. மறந்து கூட நீங்கள் உங்களோட ரோல் நம்பரு, பேர், அட்ரஸ்லாம் உங்களோட ஆன்சர் பேப்பர்லேயே எழுதிடக்கூடாது. அதில் நீங்கள் ஒன்லி ஆன்சர் எழுத போகிறீங்க. அந்த ஆன்சர் பேஜுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டு பேஜாக இந்த பேஜை தான் நீங்கள் வைக்கணும். ஏன்னா இதில் நீங்கள் என்னென்ன ஃபில் பண்ணணுன்ற இன்ஃபர்மேஷனோட ஃபஸ்ட்டு பேஜ் சபாலேயே கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் சிம்பிள் ஒர்க் தான். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து அந்த ஃபஸ்ட்டு பேஜ். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய எக்ஸாமுக்கு நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே அந்தந்த எக்ஸாம்ஸ்க்கானது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போது அதே மாதிரி உங்களுக்கு எல்லா ஃபைல்ஸும் அந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. நான் இப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்னென்னன்றதை உங்களுக்கு இப்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் நான் அந்த பேஜை உங்களுக்கு பிரிண்ட் எடுத்து இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா இது வந்து திருச்சிக்கானது. திருப்பியும் ஸ்டூடெண்ட்ஸ் இது வந்து சென்னை சிட்டிக்கு இல்லை, திஸ் இஸ் ஃபார் திருச்சி ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, திருச்சி அண்ட் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பரீட்சை தேர்வு நடைபெறும் நாள் கொடுத்துட்டாங்க. ஸோ என்னைக்கு போட்டிருக்காங்க, 13th உங்களுக்கு பரீட்சை எக்ஸாம் 13th to 2021 நடக்க போகுது. டைமிங் பார்த்தீங்கன்னா 11 o'clockலேருந்து 1 o'clock வரைக்கும் 2 hours உங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுது. ஓகேவா?
ஸோ பரீட்சை எக்ஸாம் 13th. ஸோ பிஃபோராகவே அதாவது நெக்ஸ்ட் வீக் கம்மிங் வீக்கில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்க போகுது. நெக்ஸ்ட்டு ஆரம்ப தேர்வுகள் நடைபெறும் நாள். ஆரம்ப தேர்வுகள்ன்றது எதெல்லாம் சொல்கிறாங்கன்னா பிராத்மிக் டு ராஷ்டிர பாஷாவை தான் உங்களுக்கு ஆரம்ப தேர்வுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்னைக்கு நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 21/2/2021. தட் இஸ் பிராத்மிக் டு ராஷ்டிர பாஷா 21/2/2021 உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்க போகுது. நெக்ஸ்ட்டு பிரவேஷிகா எக்ஸாம்ஸ் வந்து டேட் ஆஃப் எக்ஸாம் பிரவேஷிகா டேட் ஆஃப் எக்ஸாம் 20 and 21. அதாவது 20 ஃபர்ஸ்ட் பேப்பர் அண்ட் செகண்ட் பேப்பர், 21 வந்து தேர்ட் பேப்பர் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் நடக்க போகுது. இதுதான் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கிற டேட்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஆன்சர் ஷீட்டோடைய ஃபர்ஸ்ட் பேஜ் ஃபார் எக்ஸாம்ஸ். இது நீங்கள் நான் இப்போ சொன்னேன் இல்லையா அந்த வீடியோவில். ஸோ அதை மாதிரி இதில் போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எக்ஸாமுக்கான ஃபஸ்ட்டு பேஜ் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு பேஜை எப்படி ஃபில் பண்ணணும்னு நான் இப்போ வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துட்டு நம்ம அதையும் பார்த்துருவோம். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் பிப்ரவரி எக்ஸாம் 2021க்கு கொடுத்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதாவது பரீட்சை தேர்வு பிரச்சாரகர்கள் மற்றும் மாணவர்கள் கவனத்திற்கு என்ன சொல்லியிருக்காங்க. பரீட்சை தேர்வு 13/2/2021 அன்று நடைபெறும் சொல்லியிருக்காங்க. அதாவது பரீட்சை எக்ஸாம் 13th அன்னைக்கு நடக்கும். தேர்வு நாளன்று காலை 8 மணி அளவில் சபாவின் இணையதளத்தில் அந்த இணையதள அட்ரஸும் கொடுத்துருக்காங்க பாருங்கள், வெப்சைட் அட்ரஸும் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? இதுவுமே நான் உங்களுக்கு வந்து இதில் க்ளீனாக வீடியோவில் தெரியலன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் ஆல்சோ கொடுக்குறேன். தேர்வுத்தாள் பதிவேற்றம் செய்யப்படும். அதாவது 13th வந்து உங்களுக்கு எக்ஸாம் என்னைக்கு சொல்லியிருந்தாங்க, 11th சொல்லியிருந்தாங்க. எக்ஸாம் வந்து 11 o'clock இல்லையா? ஸோ எப்போ அப்லோட் பண்ணுவாங்கன்னா 8 மணிக்கு உங்களுக்கு அப்லோட் பண்ணிவிடுவாங்க உங்களுடைய வெப்சைட்டில். நீங்கள் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி அதில் உங்களுக்கு கொஷின் பேப்பர் எக்ஸாமைஸ் வந்திருக்கும். நீங்கள் எந்த எக்ஸாமோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான கொஷின் பேப்பர் கிடச்சிடும். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பரீட்சைய தேர்வு நுழைவுத்தாள் தேர்வு நாளுக்கு 1 வாரத்திற்கு முன்பு பதிவேற்றம் செய்யப்படும். ஸோ இதுவுமே உங்களுக்கு ஹால் டிக்கெட்டு போஸ்ட்லேயோ கொரியர்லேயோ வராது. எப்படி வரும்னா உங்களுக்கு பரீட்சை தேர்வுடைய நுழைவுத்தாள் அதாவது ஹால் டிக்கெட்டு எக்ஸாமுக்கு 1 week பிஃபோர், அதாவது தேர்வு நாளுக்கு 1 வாரத்திற்கு முன்பு எக்ஸாமுக்கு 1 week பிஃபோர் அப்லோட் பண்ணுவாங்க, பதிவேற்றம் செய்யப்படும். ஓகேவா? ஸோ எக்ஸாமோட ஹால் டிக்கெட்டு 1 week பிஃபோர் உங்களுக்கு அப்லோட் பண்ணிவிடுவாங்க. சரியா? நெக்ஸ்ட் தேர்ட் என்ன சொல்லியிருக்காங்க. பரீட்சைய தேர்வு வினாத்தாளில் விடை எழுதுவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதாவது பரீட்சை எக்ஸாமுக்கு வந்து ஃபஸ்ட்டு பேஜ்லாம் கிடையாது. ஏன்னா இதில் வந்து ஒன்லி பிராத்மிக்கில் தான் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஏன் பரீட்சை எக்ஸாமுக்கு ஃபஸ்ட்டு பேஜ் கிடையாதுன்னா அவங்க அந்த கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த கொஸ்டின் பேப்பர்லேயே ஆன்சர் எழுதுகிற மாதிரியான அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அதுதான் வினாத்தாளில் விடை எழுதுவதற்கான அவங்களோட கொஷின் பேப்பர்லேயே ஆன்சர் எழுதுறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருவாங்களாம். ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபஸ்ட்டு பேஜோடு தான் அது அவங்களுக்கு வந்துடும். ஸோ அதனால் அதுக்கு ஃபஸ்ட்டு பேஜ் இல்லைன்ட்டு நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். சபாவின் இணையதளத்தில் பரீட்சை வினாத்தாள் பதிவிறக்கம் செய்து பிரதி எடுத்து அதில் தான் எழுத வேண்டும். நல்லா கவனிச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுடைய சபாவோடைய வெப்சைட்குள்ளே போயிட்டு அந்த பரீட்சை கொஷின் பேப்பர் இருக்கு இல்லையா அதை டவுன்லோட் பண்ணி பிரதி எடுத்துன்னு என்ன பண்ணணும், பிரிண்ட் எடுத்து அந்த பிரிண்டிங்கில் தான் எழுதணும். நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, அப்படியே ஃபோனில் பார்க்குறது சிஸ்டமில் வச்சுட்டு A4 பேப்பரில் எழுதிடாதீங்க. மறந்து கூட அந்த தவறை செஞ்சிடாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ். பரீட்சை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஷின் பேப்பர்லேயே தான் ஆன்சர் எழுதணும். ஸோ அதனால் மறந்துடாதீங்க. கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து அந்த பிரிண்டிங் பேப்பரில் ஆன்சர் எழுதணும். ஓகேவா? நீங்கள் தனியாக A4 பேப்பரில் எழுதக்கூடாது. தேர்வு விடைத்தாள்களில் கீழ்கண்ட விவரங்களை அவசியம் குறிப்பிடவும். ஸோ உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இந்த டீட்டெயில் இங்கே கொடுத்துருக்காங்களே இது எல்லாமே நீங்கள் க்ளீனாக ஃபில் பண்ணணுமா. என்னென்னது, தேர்வு எண் அதாவது எக்ஸாமோடைய நம்பர், தேர்வு எழுதும் மாணவர் பெயர், எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்டோடைய பெயர், என்ட்ரி நம்பர், இது உங்களுக்கு என்ட்ரி நம்பர் அந்த இதுலேயே கொடுப்பாங்க ஹால் டிக்கெட்லேயே. நெக்ஸ்ட்டு தேர்வு எழுதும் ஊரின் பெயர், நீங்கள் எந்த சென்டர்லேருந்து எந்த இடத்துலேருந்து எழுதுறீங்கன்ற அந்த ஊரோட பெயர் ஆல்சோ நீங்கள் கொடுத்துடணும். விடைத்தாளின் முதல் பக்கத்தில் மாணவர்கள் கையொப்பம் கட்டாயம் இட வேண்டும். அதாவது உங்களுடைய விடைத்தாளுடைய முதல் பக்கம் அந்த ஃபஸ்ட்டு பேஜ் நம்ம டவுன்லோட் அந்த எக்ஸாம் உங்களுக்கு பிரிண்ட் எடுக்கிறீங்களே அதுலேயே உங்களுக்கு நீங்கள் சைன் பண்ணுறதுக்கான ஒரு பிளேஸ் இருக்குது. ஓகேவா? அதில் நீங்கள் சைன் பண்ணிடணும். அதுதான்
ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக அதை சைன் பண்ணியிருக்கணும். ஓகே, அதில் ஃபஸ்ட்டு பேஜ்லேயே உங்களுக்கான இடம் இருக்கும், எங்கே நீங்கள் சைன் பண்ணணும்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதுவுமே நான் வந்த உடனே உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க க்ளீனாக. சரியா? தேர்வு முடிந்த 24 மணி நேரத்திற்குள் தேர்வு எழுதிய விடைத்தாள்களை முறைப்படி சரிபார்த்து தேர்வு எண் வாரியாக வரிசைப்படுத்தி கீழ்கண்ட முறையில் அனுப்பி வைக்கலாம். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் எக்ஸாம் முடிச்சு 24 ஹவர்ஸ்க்குள்ள நீங்கள் பிரச்சார கீழே எழுதுறவங்களா இருந்தால் நேராக நீங்கள் பிரச்சார கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அவங்க சபாக்கு அனுப்பிடுவாங்க. இல்லை நீங்கள் ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை நீங்கள் கரெக்டாக இருக்கா எல்லாமே செக் பண்ணிவிட்டு, ஓகே, ஸோ 24 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் இப்போ நான் சொல்ல போகிற மெத்தடில் நீங்கள் சபாக்கு சென்ட் பண்ணிடலாம். என்ன பண்ணணும், திருச்சி சபாவில் நேரில் வந்து கொடுக்கலாம். இப்போ இன்கேஸ் உங்களோட ஏரியா பக்கம் தான் உங்களோட அந்த சபா இருக்குது, சபாவுடைய சென்டர் இருக்குது அப்படின்னா நீங்கள் நேரடியாகவே போய் திருச்சி சபாவில் கொடுத்துடலாம். நீங்கள் போஸ்ட் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. தங்கள் ஊரில் சபாவின் கிளை அலுவலகம் இருந்தால் அங்கு சென்று கொடுக்கலாம். இல்லைன்னா உங்களோட ஊரில் சபாவுடைய பிரான்ச் ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னா அங்கே போயிட்டு நீங்கள் பிரான்ச் ஆஃபீஸில் கூட கொடுக்கலாம். கிளை அலுவலகம் இல்லாத ஊர்களில் இன்கேஸ் பிரான்ச் ஆஃபீஸ் எதுவுமே இல்லை எங்களுடைய ஊரில் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கும் ஒரு வழி இருக்குது. என்ன அப்படின்னா ரெஜிஸ்டர்டு போஸ்ட், அதாவது பதிவு தபால் அனுப்பலாம், விரைவு தபால் ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்பலாம், அல்லது கூரியர் மூலமாக, இல்லைன்னா கொரியரில் நீங்கள் அனுப்பலாம். ஓகேவா? எப்படி அனுப்பலாம், ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் ஆர் ஸ்பீட் போஸ்ட் ஆர் கொரியர், இந்த 3 வேஸில் நீங்கள் வந்து பிரான்ச் ஆஃபீஸ் இல்லாதவங்க அந்த அது மூலமாக நீங்கள் அனுப்பி வைக்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள், அதாவது இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கே கீழே 2 நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த 2 நம்பருக்கு நீங்கள் அனுப்பிடலாம். ஓகேவா? இந்த நம்பர் தெரியல நீங்கள் ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம். இப்போ சபாவோட வெப்சைட் அட்ரஸ் கொடுக்குறேன் இல்லையா, அந்த வெப்சைட்குள்ளே போனீங்கனாலே இந்த பேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக ஓப்பன் ஆகும். அந்த நம்பரை வந்து நீங்கள் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் கால் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விடைத்தாள்கள் அனுப்ப வேண்டிய முகவரி, அதாவது நீங்கள் ஆன்சர் ஷீட்ஸு எங்கே சென்ட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த அட்ரஸ் ஆல்சோ உங்களுக்கு நீங்கள் இந்த வெப்சைட்குள்ளே போய் ஓப்பன் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? த செக்ரட்டரி டிபி ஹிந்தி பிரச்சார் சபா, ஓல்டு நம்பர் 35B, நியூ நம்பர் 73, தென்னூர் ஹைரோட், தென்னூர், திருச்சிராப்பள்ளி 17 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நீங்கள் உங்களுடைய ஆன்சர் ஷீட் அனுப்ப வேண்டிய அட்ரஸ். ஓகேவா? இது அதர் தென் சென்னை சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் மறந்துடாதீங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், எக்ஸாமுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சருடைய ஃபஸ்ட்டு பேஜ் சொன்னோம் இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு பேஜை எப்படி ஃபில் பண்ணணும், அது மாடல் எப்படி இருக்குன்றது நான் இப்போ உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுதான் உங்களுக்கு எக்ஸாமுக்கான ஃபஸ்ட்டு பேஜ் நான் பிரிண்ட் எடுத்திருக்கேன். ஸோ இங்கேயே உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிரும். பிராத்மிக் கொடுத்துட்டாங்க. ஆன்சர் புக்கோடைய ஃபஸ்ட்டு பேஜ் இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு டேட் அண்ட் டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அவங்களே மேலே கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் தி ஸ்டூடெண்ட், இங்கே தான் உங்களுடைய நேமை நீங்கள் வந்து எழுதணும். ஓகேவா? உங்களுடைய பேரை க்ளீனாக எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு என்ட்ரி நம்பர், அது நமக்கு வரும், உங்களுக்கு எக்ஸாம் அதை அப்லோட் பண்ணுறாங்க இல்லையா, ஹால் டிக்கெட் நம்பர், ஸோ அதிலே வரும், அதை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். நேம் ஆஃப் த பிளேஸ், நீங்கள் எந்த ஏரியாவிலேருந்து எக்ஸாம் எழுதுறீங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாமுடைய ரோல் நம்பர், இதுவுமே நமக்கு அப்லோட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை நான் அதுவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி எடுக்கணுன்றது. டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் ரிட்டர்ன், ஸோ நீங்கள் எத்தனை பேஜஸ் எழுதியிருக்கீங்களோ அதுக்கான நம்பர் ஆஃப் பேஜஸ் ஆல்சோ நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு சிக்னேச்சர் ஆஃப் எக்ஸாமினி. ஓகேவா? சிக்னேச்சர் ஆஃப் எக்ஸாமினி உங்களோட நீங்கள் யார் எக்ஸாம் எழுதுறீங்களோ அவங்களுடைய சிக்னேச்சர் இங்கே போடணும். இப்போ ஓகேவா? ஸோ எக்ஸாம் எழுதுகிறவங்களுடைய கையெழுத்து சிக்னேச்சர். இங்கே சிக்னேச்சர் ஆஃப் த பேரண்ட் ஆர் கார்டியன், அதாவது சிக்னேச்சர் ஆஃப் த வீட்டிலேருந்தே நீங்கள் பேரண்ட்ஸ் முன்னாடி எழுதுறீங்கன்னா உங்களுடைய பேரண்ட் வந்து இங்கே சைன் பண்ணணும். ஓகேவா? இல்லைனா பிரச்சாரக் வந்து இங்கே சைன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே எக்ஸாமினேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். எக்ஸாம் எழுதும் போது ஃபாலோ பண்ண வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன, நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டிங்க அப்படின்னா சப்மிட் த ரிட்டர்ன் ஆன்சர் ஷீட்ஸ் டு தி பிரச்சாரக் ஆஃப்டர் தி எக்ஸாமினேஷன். அதாவது இங்கே பிரச்சாரக் கொடுத்துருக்கே, நான் ப்ரைவேட்டாக போட்டிருக்கேன், எனக்கு யாரும் பிரச்சாரக் இல்லை அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பிரச்சாரக் கீழே எக்ஸாம் எழுதுகிறவங்க ஆன்சர் ஷீட்டை பிரச்சாரக்கிட்ட கொடுத்துருவீங்க. நீங்கள் ப்ரைவேட்டாக எழுதுறதா அதுக்கும் இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ சொன்னேன் இல்லையா, அது மூலமாக நீங்கள் ஆன்சர் ஷீட்டை அனுப்பிடலாம்.
The Pracharak will send the answer sheets to Dakshin Bharat Hindi Prachar Sabha Trichy. அந்த பிரச்சாரக் என்ன பண்ணும், பிரச்சார ரிசீவ் பண்ணவங்களோ இல்லை ப்ரைவேட்டாக எழுதுறவங்க எல்லாருமே உங்களுடைய ஆன்சர் ஷீட்ஸை இந்த தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா திருச்சிக்கு எப்படிலாம் அனுப்பணும்னா பை ரெஜிஸ்டர்டு போஸ்ட்டு, ஸ்பீட் போஸ்ட்டு, கொரியர் ஆர் இன்பர்சனாக நீங்கள் டைரெக்டாகவே போய் கொடுத்துடலாம். உங்கள் ஏரியாலே சபா இருக்குன்னா. ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ் send the answer sheets to the சபா டைரக்ட்லி. இவங்க என்ன பண்ணணும், அதே தான் பிரச்சாரக்கில் எழுதுறவங்களா இருந்தால் பிரச்சாரக்கிட்ட கொடுத்துருங்க. பிரச்சாரக்கு வந்து இந்த மெத்தடில் சென்ட் பண்ணிடுவாங்க. இதுவே ப்ரைவேட் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா டைரெக்டாகவே நீங்கள் சபா அட்ரஸ் இப்போ கொடுத்தேன் இல்லையா, இப்போ முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பிடுங்க. ரைட் என்ட்ரி நம்பர் இந்த பாக்ஸ், இதுதான் ரைட் என்ட்ரி நம்பர் நமக்கு கொடுப்பாங்க, அதை நம்ம. ஸோ நெக்ஸ்ட்டு write the question number in the margin. ஸோ கொஸ்டின் நம்பர் நீங்கள் இதே ஆன்சர் புக்கில் சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டான கொஸ்டின் நம்பரை மார்ஜினில் தான் நீங்கள் கொஸ்டின் நம்பரை போடணும். ஓகேவா, நீங்கள் எழுதும் போது கொஸ்டின் நம்பர் உங்களுடைய மார்ஜினில் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்லி ஒரிஜினல் ஆன்சர் புக் வில் பி டேக்கன் ஃபார் வேல்யூவேஷன். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஒரிஜினல் ஆன்சர் புக் நீங்கள் அனுப்புறீங்க இல்லையா, அதை தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கரெக்ஷன் பண்ணி வேலிடேஷன் பண்ணுவாங்க. உங்களை மெயில் பண்ண சொல்லியிருந்தாலும் எது பண்ண சொல்லியிருந்தாலும் அதை வந்து கரெக்ஷனுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. நீங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு இம்மீடியட்டாக அந்த பேப்பரை கொரியர் பண்ணிவிடுங்க, இல்லை ஸ்பீட் போஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த பேப்பர், அந்த ஒரிஜினல் ஆன்சர் ஷீட்டு தான் இவங்க வேலிடேஷன் பண்ணுவாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் யூஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க. நம்பர் ஆஃப் இது டோட்டலாக 16 ரோமன் லெட்டர்ஸ் இல்லையா ப்ராத்மிக். ஸோ அதுவைஸ் அவங்க வந்து மார்க் கொடுத்துப்பாங்க. சரியா, அதுக்கேற்ற மாதிரி அவங்க பார்த்துப்பாங்க. இதுவுமே அதுதான். உங்களுக்கு சஃபாய் அங்க்னா என்னது, உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங்க்கு வந்து 5 மார்க்ஸ் கொடுக்கறது, அது கொடுப்பாங்க. குல்ல அங்க் டோட்டல் மார்க்ஸு, பரீட்சைக்கு ஹஸ்தாக்ஷர். ஸோ அவங்க அது வந்து எல்லாமே இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆஃபீஸ் பர்பஸ். இதில் நீங்கள் எதுவுமே டச் பண்ணக்கூடாது. ஓகேவா, மேலே இதோட உங்களுடைய விஷயம் முடிஞ்சிருது, இதோட உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுது, அதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கணும். ஓகேவா, இதே ப்ரொசீஜர் தான் உங்களுக்கு பிராத்மிக்கும், அதே பேட்டர்ன் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது மத்தியமா. ஸோ மத்தியமா ஆல்சோ சேம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். இங்கே என்ன மாறப்போகுது, உங்களோட என்ட்ரி நம்பரும் ரோல் நம்பர் மட்டும்தான், மற்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே சேம் தான். ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், அதே தான் இருக்குது. இது மத்தியமா 1 நான் எடுத்திருக்கிறது. ஓகேவா, இது உங்களுக்கு மத்தியமா 1க்கும் அதே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான், பிராத்மிக்கு சொன்ன அதே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான், அதே எப்படி சென்ட் பண்ணணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் எல்லாமே அதே தான். ஓகேவா, இது மத்தியமா 2. இங்கே பாருங்கள் மத்தியமா 2, இதுவும் ஒரே பேட்டர்ன் தான். உங்களுக்கு உங்களோட ரோல் நம்பர்ஸை கரெக்டாக நீங்கள் போட்டுருங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆல்சோ சேம் தான். ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராஷ்டிர பாஷாக்கும் அதே கான்செப்ட் தான். சேம் நம்பர் ஆஃப் பேஜஸ் எல்லாமே சேம் தான். அதாவது பிராத்மிக்லேருந்து உங்களுக்கு பிரவேஷிகா 2 வரைக்குமே. ஸோ இது ராஷ்டிர பாஷா 2னுடைய மாடல் பேப்பர் பாருங்கள், இப்படி தான் இருக்குது. ஸோ இதுவுமே சேம் ப்ரொசீஜர் தான், நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரவேஷிகா. ஸோ பிரவேஷிகா பேப்பர் 1க்கும் அதே ப்ரொசீஜர் தான். இங்கே பாருங்கள் க்ளீனாக இருக்குது, எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ அழகாக நீங்கள் ஒரு இதுக்கு நான் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னேனோ அதையே ஃபாலோ பண்ணிக்கலாம் எல்லா எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸும். ஓகேவா, பிரவேஷிகா வரைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரவேஷிகா 2 வந்துருச்சு. இதுவுமே அதே கான்செப்ட் தான், அதே இன்ஃபர்மேஷன்ஸ் தான் உங்களுக்கு நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க. கிளையும் பார்த்தீங்கன்னா அதே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுவுமே அதுதான் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் எப்படி டவுன்லோட் பண்ணி எடுக்கணும்ன்ட்டு. அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் முன்னாடியே எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போயே எடுத்து வச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு எப்படி ஃபில் பண்ணுன்றதை நான் வீடியோ சொல்லியிருக்கேன் இல்லையா, அதை ஃபாலோ பண்ணி ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மட்டும் ஒரு சின்ன விஷயம் இருக்குது, என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரவேஷிகா 3. இது வந்து நம்மளுடைய ரீஜனல் லாங்குவேஜ். அது ஒரு சிலர் ஈஸி லாங்குவேஜ் எழுதுவீங்க, ஒரு சிலர் வந்து எக்ஸம்ஷன் வாங்கியிருப்பீங்க. ஸோ அதனால் இந்த இது மட்டும் ஒரு அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் இருக்கும். சேம் அதே தான், டேட் அவங்களே கொடுத்துட்டாங்க, என்ட்ரி நம்பர் சேம், நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்டும் சேம் தான், நேம் ஆஃப் த பிளேஸும் சேம் தான், எக்ஸாம் ரோல் நம்பர் இது எல்லாமே காமன். இதில் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல மட்டும் ஒரு 3 இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இங்கே பாருங்கள் என்ட்ரி நம்பர் சூட் சங்கியா ஆசான் லாங்குவேஜ், ஈஸி லாங்குவேஜ் நீங்கள் போட்டிருப்பீங்களே அது, சூட் சங்கியா பிராதேஷிக் பாஷான்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சூட் சங்கியா ராஷ்டிர பாஷா சே. ஸோ நீங்கள் எந்தெந்த இதுக்கு எக்ஸாம்ஷன் எப்படி வாங்கியிருக்கீங்களோ அதுக்கான நம்பரை வந்து நீங்கள் இதில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ நார்மலாக எழுதுறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, தமிழ் எழுதிடுவீங்க. ஸோ எந்தெந்த லாங்குவேஜ் எந்தெந்த இதை நீங்கள்
அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கான அந்த நம்பர் அதுதான் சங்கியான்றத நம்பர் வந்து நீங்கள் இதில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். இது ஒன்று மட்டும்தான் இதில் நீங்கள் அடிஷ்னலாக நீங்கள் பார்க்க போகிறது. மற்றதெல்லாம் இங்கே பாருங்கள் எல்லாமே சேமாக தான் இருக்குது. சரியா? ஸோ இது வரைக்கும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸை ஃபில் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஹவு டு டவுன்லோட் தி ஹால் டிக்கெட். இப்போ இந்த ஹால் டிக்கெட் நம்பர்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ இதை எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுன்றது தான் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ப்ராப்பராக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? ஸோ இப்போ அது எப்படி டவுன்லோட் பண்ணணும், எப்படி வெப்சைட்குள்ளே நீங்கள் போகணும், ஸோ எப்படி நம்பர்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ அதையுமே நீங்கள் வந்து ப்ராப்பராக லிசன் பண்ணிக்கோங்க. ஓகேவா?